ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போவுமே பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நேற்று நம்ம செய்ய வேண்டியதை இன்றைக்கி நம்மளை செஞ்சோம் அப்படின்னா நம்மளை சோம்பேறின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம இன்றைக்கே செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு செய்ய வேண்டியதை நம்ம இன்றைக்கே செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளை புத்திசாலின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் நம்மளுடைய வெற்றிக்கான முயற்சிகளை நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடாமல் இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸோடைய வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேன்டிலீவர் பீமில் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இல்லை யூடிஎல் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ அதுவும் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலா இருக்குது அண்ட் தென் டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலா இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் சப்போர்ட்டட் பீமில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லோட் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு ஸ்லோப்க்கான ஃபார்முலா என்ன அண்ட் தென் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா மேஜர் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸில் கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? எய்தர் வந்து உங்களுக்கு ஸ்லோப் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க ஆர் வந்து டிஃப்ளெக்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பீம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு லோட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்லோப் ஆகுது டிஃப்ளெக்ஷன் ஆகுது கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த பீம் கூட நீங்கள் வரைய வேண்டாம். ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலா இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோடில் நம்ம வந்து ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா என்ன? ஜஸ்ட் அந்த பீம் வந்து நம்மளுடைய காலத்தில் சிம்பிளாக சப்போர்ட் ஆகிருக்கும், அவ்வளோதாங்க. ஸோ எந்த ஒரு கனெக்ஷனும் உங்களுக்கு பீமுக்கும் காலத்துக்கும் இடையில இருக்காது. ஸோ இது ப்ராக்டிக்கலாக சிம்பிளி சப்போர்ட்டடான பீமை நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய பீம் ஆகட்டும் காலமாகட்டும் மோனோலித்திக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம், ஒன்னோட ஒன்று சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். ஸோ தட் உங்களுக்கு பீமில் வர லோடு அப்போனா தான் உங்களுக்கு காலத்தில் எஃபெக்டிவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ ஈவன் தோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவும் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் லோடு ஒரு கான்சென்ட்ரேட்டட் லோடு வந்து உங்களுக்கு சென்டரில் ஆக்ட் ஆகுது, அந்த பீமுடைய எக்ஸாக்ட் சென்டர். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட்டை நான் சி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? அப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையோடவே என்ன பார்த்துருவோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான பீம் இந்த மாதிரியான லோட் கண்டிஷனாக அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அடிஷ்னலாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். ஏதாவது ஒரு பீமும் ஏதாவது ஒரு லோட் கண்டிஷன் கொடுத்துட்டு அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமை மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேஸில் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கையோடவே நம்ம ஒவ்வொரு பீம் லோட் கண்டிஷனோடையும் சேர்த்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஏ அண்ட் பி. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் மூமெண்ட் வில் பி மேக்ஸிமம் அட் சென்டர் சி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பாயிண்ட் லோடு அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள், அதாவது ஒரு லைனாக கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ யூடிஎல் போகும்போது வேறு மாதிரி இருக்கும், நான் டயக்ராம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்? சென்டரில் தான் இருக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில். ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கூட சில நேரம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீம் கொடுத்துட்டு ஒரு லோடு வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ அதில் வர மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், சிம்பிளான ஃபார்முலா W/L/4. ஓகேங்களா? ஸோ இதுதான் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. சில ரொம்ப ரொம்ப ரேர் கேஸில் உங்களுக்கு ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? சில நேரம் ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ இது கேட்குறதில்ல, ஈவன் தான் நம்ம ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாவும் செப்பரேட்டாக இருக்குது, WL²/16. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா அண்ட் தென் ஃபைனலாக ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் நம்ம அடிஷ்னலாக பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஸ்லோப்புக்கான ஃபார்முலா என்ன அண்ட் தென் டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் இப்படி தானே இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு பாயிண்ட் ஏ அப்படிங்கிற பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் அண்ட் தென் லோடு அப்ளை ஆகிற பாயிண்ட் சி. ஓகேங்களா?
ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஸ்லோப்க்கான ஃபார்முலா என்ன, டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சில நேரம் உங்களுக்கு அட் ஏ அப்படிங்கிற இடத்துல கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோப்க்கான ஃபார்முலா WL² divided by 16 into EI. ஓகேங்களா? அண்ட் தென் பியில் கேட்டாங்கன்னா அதே ஃபார்முலா தான், WL² divided by 16 into EI. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு சென்டரில் தான் லோடு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்லோப்பும் உங்களுக்கு ரெண்டு இடத்துல ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ தீட்டா ஏவும் அதே தான், தீட்டா பியும் அதான். தீட்டா சி வந்து உங்களுக்கு லோடுக்கு கீழே எப்போவுமே ஸ்லோப் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஒரு தம் ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லோடுக்கு கீழே தான் டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஸ்லோப் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். சரிங்களா? எப்போவுமே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை பொறுத்தவரை உங்களுக்கு சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு ஸ்லோப்போட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? வேறஸ் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டரில் உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ அட் ஏ அண்ட் தென் பியில் 0 கொடுத்துருக்கேன். எதனால்? சப்போர்ட்டில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ 0 வேல்யூ. ஓகேங்களா? வேறஸ் உங்களுக்கு அதனுடைய லோடு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய சென்டர் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா நத்திங் பட் WL³ divided by 48 into EI. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதை வச்சு நமக்கு ஃபார்முலாவாகவும் கேட்கலாம், இல்லைனா அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் மாதிரி சின்ன ஃபார்முலா கொடுத்து கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஆன்சர் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பாருங்களேன், சிம்பிளி சப்போர்ட்டட், அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான், ஏ அண்ட் பி அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட்ரல் கான்சென்ட்ரேட்டட் லோடு, உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேட்டட் ஒரு பாயிண்ட் லோடு சொன்னால் பார்த்தீங்களா, அது சென்டரில் இல்லாமல் ஸோ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஏ அப்படிங்கிற அந்த சப்போர்ட்லேருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி உங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேட்டட் லோடு இருக்கும். ஸோ அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஏலேருந்து சி வேறு இருக்கிற டிஸ்டன்ஸும் சியிலேருந்து பி வேறு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க, ஏ அப்படிங்கிற சப்போர்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோடு பாயிண்ட்டுக்கு கீழே தான். ஸோ அது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா W into AB divided by L. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா W into AB divided by 2. ஓகேங்களா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுத்துருவேன். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸில் நம்ம இந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ அண்ட் தென் பி அண்ட் சியில் 3 பாயிண்ட்லேயே ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டெரைவ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு டெரிவேஷன்ஸ் பார்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, ஃபார்முலா பார்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தீட்டா ஏ கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா WAB divided by 6 times of EI into L plus B. ஓகேங்களா? ஸோ தீட்டா ஏ ஓகே, தீட்டா பி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதே ஃபார்முலா தான். ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த மல்டிப்ளிகேஷன் டேர்ம் மட்டும்தான் மாறும். சரிங்களா? அதே WAB divided by 6 times of EI into L plus அங்கே B இங்கே L plus A. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தீட்டா சி. ஓகேங்களா? தீட்டா சி பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ என்ன அப்படின்னா WAB divided by 3 times of EI into L இன்ட்டு உங்களுக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா A minus Bன்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ 3 இடத்துலையும் ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் டிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். எப்போவுமே சப்போர்ட்டில் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் 0, ஏ அண்ட் பியில் 0வாக தான் இருக்கும். ஏன்னா 2 சப்போர்ட் இருக்குது சிம்பிளி சப்போர்ட்டரில். ஓகேங்களா? ஸோ 2 இடத்துலையும் 0 அண்ட் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு சென்டரில் தான் இருக்கும். ஸோ YC ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா W into A² B² divided by 3 times of EI into L. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் கான்சென்ட்ரேட்டட் லோடை வச்சு 2 கேஸில் நம்ம வந்து ஃபார்முலாஸ் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு, அதாவது UDL லோடை வச்சு நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான் வித் UDL. ஓகேங்களா? ஸோ ஏபி அப்படிங்கிற சப்போர்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு இருக்குது. ஸோ அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்கும், ட்ரையாங்கலாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரபோலாராக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கர்வ் ஷேப்பில் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எகெயின் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்தால் மிட் ஸ்பேனில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா WL² by 8. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அதிகமான இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மொமெண்ட் ஃபார்முலா சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஃபார்முலா WL³ divided by 24. நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஓகேங்களா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் பார்த்துடலாமா? ஸோ அட் ஏல வந்து உங்களுக்கு ஸ்லோப்போட வேல்யூ நத்திங் பட் WL³ divided by 24 EI. ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம இந்த ஏரியா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கூடயே ஒரு EI மட்டும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். தீட்டா பியும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதே ஃபார்முலா தான். தீட்டா சி உங்களுக்கு வராது 0. ஓகேங்களா? YA YB YC. ஓகேங்களா? YA அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் A, YB சப்போர்ட் B, 2 இடத்துலையும் டிஃப்ளெக்ஷன் 0வாக தான் இருக்கும். YC ஓகேங்களா? எக்ஸாக்ட் சென்டரில் டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5WL⁴ divided by 384 into EI. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா. நம்ம எப்படி நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டடில் சென்ட்ரல் கான்சன்ட்ரேட்டர் லோடு இருக்கும்போது WL3/48 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் கேஸில் அந்த ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. ஈவன் ஜஸ்ட் ஃபார்முலா கூட கேட்பாங்க. Simply supported beam which is subjected to a uniformly distributed load throughout the length of the beam. So formula for calculating the maximum deflection or deflection at the center அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஃபார்முலா உங்களுக்கு எய்தர் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்கலாம் ஆர் உங்களுக்கு ப்ராப்ளமாக கொடுத்து கூட உங்களுக்கு கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான் யூடிஎல் தான் ஆக்ட் ஆகுது. ஃபுல் லென்த்துக்கு ஆக்ட் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வர மட்டும் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த டிஸ்டன்ஸு ஓகேங்களா நம்ம ஏன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸ்மால் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏ அப்படிங்கிற சப்போர்ட்லேருந்து அப் டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் சி அப்படிங்கிற பாயிண்ட் வர மட்டும்தான் உங்களுக்கு யூடிஎல் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அங்கே உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு சி வர தான் வரும். எதனால் இங்கே வந்து க்ளோஸ் ஆகாது அப்படின்னா, ஏன்னா இங்கே there is no application of the லோடு அப்ளை ஆகலைன்னா உங்கள் பெண்டிங் மொமெண்ட் கிரியேட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கேப் வந்துடும். ஸோ அப்போ ஏலேருந்து சி வர மட்டும்தான் உங்களுக்கு அந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுடைய வேரியேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துலாங்களா, தீட்டா ஏ தீட்டா பி. ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க, WA²/24EI/L ப்ராக்கெட்டில் L+B². ஓகேங்களா. ஸோ இது வந்து தீட்டா ஏக்கு. தீட்டா பிக்கு பார்த்திங்க அப்படின்னா WA²/24EI/L ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2L² - A². ஓகேங்களா. ஸோ இது ஸ்லோப்கான ஃபார்முலா. அண்ட் தென் டிஃப்ளெக்ஷன் YB ரெண்டுமே 0 நமக்கு எப்போவுமே தெரியும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம சப்போர்ட்டில் ஏ அப்படிங்கிற சப்போர்ட்லேயும் பி அப்படிங்கிற சப்போர்ட்லேயும் 0. ஏன்னா நீங்கள் இங்களே பாருங்களேன், இங்கே பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ பாருங்கள், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ 0 தானே. ஸோ இங்கே முடிகிற இடத்துலையும் பாருங்களேன் 0 தான், ஏன்னா இந்த இடத்துல இல்லை. ஸோ YA அண்ட் YB 0. ஓகேங்களா. டிஃப்ளெக்ஷன் 0. YC பாருங்களேன், YC வேல்யூ நத்திங் பட் உங்களுக்கு இந்த C அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலா வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. W/A³B/24EI/L ப்ராக்கெட்டில் L+3B. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரேரான கேஸ். இந்த 4வது கேஸில் ரொம்ப ரேர், இதெல்லாம் கேட்குறது இல்லை. ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம இந்த வீடியோஸில் பார்த்தேன் மொத்தம் 4 கேஸில் ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சென்ட்ரல் பாயிண்ட் லோட், நான் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு, அண்ட் தென் சிம்பிளி சப்போர்ட்டில் ஃபுல்லாக யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி, பாதி தூரத்துக்கு மட்டும் யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி அப்படிங்கிற ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அந்த பீமில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்தோம், A and B and C அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்ட்ரல் பாயிண்ட் லோடு, நான் சென்ட்ரல் பாயிண்ட் லோடு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடிஎல் லோடு ஃபுல்லாக த்ரூ அவுட் லென்த் ஆஃப் த பீமில் ஆக்ட் ஆகிற அந்த யூடிஎல், இந்த 3 கேஸில் இருந்து தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. இந்த 4வது கேஸ் ரொம்ப ரேர், அது கேட்குறது கிடையாது. சரிங்களா. ஸோ இந்த வீடியோஸை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த நம்ம லாஸ்ட் வீடியோவில் கேன்டிலீவருக்கு இதே மாதிரி நான் கேன்டிலீவர் பீமுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தேன். சரிங்களா. ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ சிம்பிளி சப்போர்ட்டர் கொடுத்துருக்கேன். இந்த 2 வீடியோவும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி லாஸ்ட் வீடியோஸில் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நான் நிறைய சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு நான் என்னுடைய சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அண்ட் தென் சர்வேயிங், அண்ட் தென் ஹைவே இன்ஜினியரிங், அண்ட் தென் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா. ஸோ மோர் தென் 5 சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஆகுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.